Hello friends, welcome to Manvasmi channel. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் தந்தூரிங்க. சிக்கன் தந்தூரி வீட்லேயே ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் லெமனும் உப்பும் போட்டு ஊற வச்சோம்னா நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்குங்க. அதுக்காக ஒரு லெமனும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இது நல்லா ஊறக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் தயிருங்க, கெட்டியாக எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் ஆயிலுங்க. இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துடலாங்க. அதுக்குள்ளே இந்த சிக்கன் பாருங்க நல்லா லெமனில் ஊறிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டில் தடவி வச்சிடலாங்க. நம்ம இந்த கீத்தாக போட்டு வச்சுருக்கிறோம்னாங்க அதுலேயே நல்லா தடவிக்கலாங்க. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊறினாதாங்க நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டாங்க, ஃப்ரிட்ஜ்லேயே வெளியிலேயே வச்சிடலாங்க. ஒரு 7 மணி நேரம் ஊறினா தான் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்குள்ளே ஜித்துக்குட்டி வேறு அவசரப்பட்டுகிட்டே இருந்தானுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுங்கன்னு. அவனுக்கு அந்த சின்ன பீஸ் மட்டும் எடுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவனும் வந்து இப்போ பக்கத்தால் நின்றுட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தான், எனக்கு ஃபஸ்ட்டு வேணும்ன்ட்டு. சரி ஃபஸ்ட்டு அவனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துடலான்ட்டு எடுத்து போட்டுட்ருக்குறேங்க. அந்த சின்ன பீஸுகளை மட்டும் ஒரு 5-6 பீஸுங்க. அது போட்டு கொடுத்தனே அவனுக்கு குஷி ஆயிடுச்சுங்க. இந்த தந்தூரி ஸ்டாண்டு வந்து கடையிலேயே விற்கிதுங்க. நீங்கள் இதுலேயும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தவாலேயும் செஞ்சுக்கலாங்க. சரி உங்களுக்கு இதையே காமிச்சிட்டு அதுலேயும் காமிக்கலான்னு 2லேயும் செஞ்சு காமிக்கிறேங்க. தவாவில் செய்யணுன்னா தவா வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விற்று அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு எடுத்து வைக்கலாங்க. 2 பீஸாக வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போடணுங்க. அப்போ தான் நல்லா வேகுங்க. இங்கே பாருங்கள் 2 சைடு இதுலேயும் வெந்துருச்சு அதுலேயும் வெந்துருச்சுங்க. வேகும்போது லைட்டாக மேலே வந்து நெய் கொஞ்சம் தடவுனா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஆயில் விட்டு தடவிக்கலாங்க. திருப்பி போட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வேகுங்க நல்லா. சூப்பராக வேகுது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் நல்லா வெந்துருங்க. இதுவும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா நம்ம இந்த கறித்துண்டுகள் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 4-5 கறித்துண்டுகள் எடுத்து வேக வச்சுங்க. ஒரு கப்பில் வச்சு லைட்டாக நெய் ஊற்றிங்க. உப்புன்னு மூடி வச்சிடணுங்க ஒரு 10 நிமிஷம். அந்த மூடி வச்சு எடுக்கும்போது வந்துங்க இந்த ரெஸ்டாரண்ட் செய்கிற மாதிரியே அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்த்தாவே சாப்பிடும் போல் இருக்குது பார்த்திங்களா. சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.